Hi guys, welcome to Zone 14 Football. So club footballலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேம் வீக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம மேட்ச் வீக் ரிவ்யூக்குள்ளே இறங்கிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லீக்கோட ஃபஸ்ட்டு கேம் வீக்கோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். 10 மேட்சுமே சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு கேம் வீக் பற்றி உன்னோட கருத்துக்கள் எப்படி போச்சு உனக்கு? சூப்பரா போச்சு உனக்கு. எங்களுக்கு போச்சுன்னு சொல்லலாம். நான் நெகட்டிவாவும் சொல்ல மாட்டேன், பாசிட்டிவாவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா டாப் 4ல முடிச்சோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா டாப் 4ல முடிக்கல. நாங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே டிரான்ஸ்ஃபர் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோத்தா கொஞ்சம் நல்லதுன்றியா இப்படி போடுவாங்களா, அதனால அப்படியே ஒரு கோப்பியம் அடிச்சாச்சு இருக்கு எனக்கு. ரைட், ஓகே ஓகே. நம்ம கரெக்டாக அந்த மேட்ச்சுக்கு வரும்போது தெளிவாக பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேம்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த சீசனோட ஃபஸ்ட்டு கேம் ஆர்சனல் vs Coventry 3-0 அற்புதமாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு சாம்பியன் ஸ்டார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கேமே ஒரு ப்ரொமோட்டட் சைடு ஆடணும்னா கண்டிப்பாக டேஞ்சரஸ். ஏன்னா ப்ரொமோட்டட் சைடு எப்போதுமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த 4-5 மேட்சஸ் நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாடில் ஏதாவது இன்ஜுரிஸ் தின்னாகும், கொஞ்சம் ஃபம்பிள் ஆவாங்க. ஸோ எப்போதுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். எப்போ நான் ஒன்ட்டே சொல்லிட்டு இருந்தேனே, என்னடா ப்ரொமோட்டட் சைட்ஸ் போட்டிருக்காங்க, இவனுக்கு எப்படி ஆடுவாங்க என்ன ஆடுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் எங்களுக்கு தான் ஹோம் அட்வான்டேஜ் இருந்ததுனால நல்லாவே ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பராக கேம் முச்சாச்சு. எல்லாமே நல்லா விளாண்டாங்க. டிஃபென்ஸும் நல்லா இருந்தது. முக்கியமாக அட்டாக்கிங் வைஸ் கிறிஸ்டாஸ் ஸ்டாலிஸ் க்ரீக் ஃப்ரீக் பறக்கிறான்டா. பால் கச்சாலே துருன்னு ஏதோ பண்ணுறான்டா. அவங்க ஏதாவது ஒன்று பாஸ் போடுறான், இல்லை ட்ரிபிள் பண்ணி ஒரு கிராஸை போடுறான், இல்லை அவனே ஷாட் எடுக்கிறான். ஸோ உண்மையிலே டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாலிஸு. ஓடேகார்ட், ஹேவர்ட்ஸ், சாக்கா எல்லா மெயின் பிளேஸும் கோல் அடித்து இன்றைக்கி ஒரு செம கேமு. என்ன சொல்கிறது, மிட்ஃபீல்டில் ரைஸு, ஸ்கெல்லி, ஓடேகார்டு எனக்கு தெரிஞ்சு பழைய ஓடேகார்டு வந்துட்டாருன்ற மாதிரி சொல்லலாம். கம்யூனிட்டி ஷீல்ட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸு, இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. அட் த சேம் டைம் க்ளீன் ஷீட்டும் வச்சாச்சு. ஸோ இந்த கேம் நல்லா போச்சு. அண்ட் Coventry அந்த அளவுக்கு எங்களை டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வச்சு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பட் ஓகே, நல்ல ஸ்டார்ட். 3 goals 3 points அண்ட் அ க்ளீன் ஷீட். எஸ், 100%. எஸ்பெஷலி சாலிஸ் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த லெஃப்ட் விங் பொசிஷன் ஆர்சனலுக்கு ஃபியூ இயர்ஸாகவே ரொம்ப ஓப்பனாக தான் இருந்திருக்கு. அப்பப்போ ட்ரொசார்ட் நல்லா விளாடுவார், அப்பப்போ மார்டினெல்லி யூரோப்பியன் ஸ்டேஜில் நல்லா விளாடுவார். பட் ஒரு ஃபுல்லாக ஒரு பிளேயர் ஃபுல் டைம் ஸ்டார்டரு 100%ன்னு அந்த நெயில் பண்ணல அந்த பொசிஷனை. பட் சாலிஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் லெஃப்ட் விங்கராக தெரிகிறாரு. நீ சொன்ன மாதிரி பாசிங்காக இருக்கட்டும், கிராசிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், கட் பண்ணி மேனை டேக் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இருந்தது. செம பர்ஃபார்மன்ஸு. என்ன தான் அங்கே நம்பர்ஸ் வரலனாலும் நீ மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுது அவரோட இம்பாக்ட். அண்ட் ஓடேகார்டும் அந்த வேர்ல்ட் கப் ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு ஆர்சனலுக்கு. எனக்கு அந்த மிட்ஃபீல்டில் நீங்கள் ப்ரூனோ கிமாரஸை வாங்கியிருக்கீங்க, ஆனால் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஆல்ரெடி வேற லெவலில் விளாண்டுருக்காரு. ஸோ எப்படி ப்ரூனோஜியை உள்ள கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பொறுமையாக கொண்டு வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ மைல்ஸ் நல்லா விளாண்டுருக்கான், குட் ப்ராப்ளம்ஸ் டு ஹேவ். ஆமாம், அது இல்லாமல் நிறைய மிட்ஃபீல்டு இருக்குது. அதாவது மிட்ஃபீல்டு நடி செம ஸ்டாக்டாக இருக்குது. பெஞ்சில் பார்த்தோன்னா மெரினோ, ஜுபிமெண்டி, ப்ரூனோ குய்மாரஸ், வெனேரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்ஏ ஸோ இதுலேருந்து 3 பேர் தான் ஆட முடியுன்ற போது இப்போ மைல்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கனால ஆடுறான். அண்ட் ஓடேகார்ட் கேப்டன் அவரும் நல்ல ஃபார்மில் இருக்க ஆடுறாரு. அண்ட் டெக்லான் ரைஸ் தான் டெஃபினட்டாக ஆப்வியஸ் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்காக ஃபைட் பண்ணி தான் பிடிக்கணும். அண்ட் அட்டேட்டாக ஃபார்மில் இருக்க பிளேயர் தான் விளாட வைப்பான், அதில் டவுட்டே கிடையாது. அட் த சேம் டைம் பேக்லேயுமே கலஃபியரி, ஹின்காப்பியாவுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் இருக்குது. அண்ட் எஸ்ரே கான்சாவோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அதுவுமே ஒரு டாப் கிளாஸான சைனிங்கு. ஏன்னா இப்போ பென் ஒயிட் அண்ட் மாஸ்கே அந்த ரைட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதில் ஒரு ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக டெஃபினட்டாக எஸ்ரே கான்சா டெஃபினட்டாக யூஸ் ஆவார். ஏன்னா இங்கிலாந்து இன்டர்நேஷ்னல் நல்ல பிளேயரும் கூட. ஸோ அதனால் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் மார்டினெல்லி அனுப்ப போகிறான்னு நியூஸ் எனக்கு சத்தியமாக ரொம்பவே வருத்தமாக இருக்குது கேட்கும் போது. அதாவது டெஃபினட்டாக ஸ்டாலிஸ் மெயின் பிளேயராக இருந்தாலும் பேக்கப் ஆப்ஷன் வேணும். அப்போ யாரை வச்சுக்க போகிறான்னு தெரில. அவர் ஸ்குவாட்லேயே வச்சுக்காமல் கம்யூனிட்டி ஷீல்ட் ஃபைனல்ஸ்லேயும் அவர் ஓரமாக நின்று கைத்தட்ட விட்டது உண்மையிலே பார்க்க நல்லா இல்லை. நான் எங்கள் கிளப் இப்படி பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக வருத்தமாக இருக்குது. அண்ட் திடீர்னு ஜூலியன் அல்வாரஸோட ரூமர்ஸ் வருது. அதாவது அத்லெட்டிகோ 150 million அலோவ் பண்ணுறாங்க, ரியல் மேட்ரிட் பார்சா மட்டும் அலோவ் பண்ணல, ஆர்சனல் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அது என்னென்னமோ நியூஸ்லாம் வருது. பட் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எந்த பிளேஸும் பெருசாக தேவையில்லை, மார்டினெல்லியை மட்டும் இருக்க வச்சாலே போதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் அதான்டா கரெக்டு. ஜூலியன் அல்வாரஸ்
நீங்கள் தான் வந்து இப்போ ஃபேவரட்ஸாக இருக்கீங்க, அத்லட்டிக்கோ ஒத்த காலில் நிற்கிறாங்க, நாங்கள் வந்து ரியல் பார்சாக்கு விற்க மாட்டோம் அப்படின்னு. அப்படி தாண்டி நீ லாலிகாவை தாண்டி பார்த்தா நீங்கள் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் காசும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் டீமில் டேரெக்டாக போட்டு விளாட வைக்கலாம், நீங்கள் அவன் ஸ்ட்ரைக்கராகவும் போடலாம், லெஃப்ட் விங்கராகவும் போடலாம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து இப்போது ஆல்ரெடி ப்ரீமியர் லீக் அடிச்சிட்டீங்க, சாம்பியன்ஸ் லீக் வந்து பெனால்டிஸில் தான் போய் தோத்தீங்க ஃபைனல்ஸு. ஸோ அல்வாரஸுக்கு தெரியும் இங்கே ஆர்சனலுக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லா டிராஃபிக்கும் வந்து ஃபைட் பண்ண முடியும்ன்ட்டு. ஏன்னா பார்சலோனா ஆப்ஷன் அதுதான் ஃபேவரட்டாக இருக்குது. அர்டெட்டா நிறைய தடவை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் அல்வாரஸ் இந்த லாஸ்ட் டே வரையும் பார்சாக்கு வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ வந்து ஒன்று அத்லட்டிக்கோலே ஸ்டே பண்ணுவார், இல்லை அப்படி இருக்க பிளேயர்லாம் வேணாம்டா. பார்சா இல்ல ஆர்சனல். எனக்கு 150 மில்லியனுமே வந்து இடிக்குது. இன்னொன்று வந்து அப்படி இன்னொரு கிளப்புக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பிளேயரை அங்கே ப்ரிசன்லேருந்து பிரேக் பண்ணுறதுக்காக இங்கே வரதெல்லாம் 150 மில்லியனுக்குலாம் நம்ம கிளப்பை சூஸ் பண்ணி வரவனா இருக்கணும். அவன் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணலன்ற போது எனக்கு அதனால் ஜூலியன் அல்வாரஸ் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே வந்து உனக்கு ஹேவர்ட்ஸ் இருக்கார், கியோகரஸ் இருக்கார், மிக்கல் மெரினோ இருக்கார். ஸோ இதுவே போதும். ஸோ இது என்ன பண்ண போகிறான்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிய, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த கேம் கூட நெக்ஸ்ட் கேம் போவோம், உங்கள் கேமுக்கு வருவோம். உங்கள் கேமுக்கு தான் மக்கள் ஆவலாக இருப்பாங்க. இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் நியூ கமர்ஸ் சம்பவம் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க இந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. சாம்பியன்ஷிப்ல பிளே ஆஃப்ஸ் ஜெயிச்சிட்டு பிரீமியர் லீக் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேம் பிரீமியர் லீக்ல அவங்க ஹோம்ல ஒரு லெஜெண்டரி மான்செஸ்டர் யுனைடெட் டீமை ஃபேஸ் பண்ணாங்க. லெஜெண்டரினா நான் இப்ப கரண்ட் டீமை சொல்லல, ஹிஸ்டரிய சொல்றேன் நானு. பட் அதெல்லாம் வச்சு அந்த கிளியர்லி அன்னைக்கு ஒரு டீம் தான் ஜெயிக்கணும்னு விளாண்டாங்க, தட் இஸ் ஹல் சிட்டி. அவங்க ஓனரும் அதே தான் சொல்லியிருப்பாரு, உட்காந்து மேட்சை பார்த்தாரு. அண்ட் டெஃபினெட்லி வந்து நீ சொன்ன மாதிரி ப்ரொமோட்டட் டீம்ஸ் ட்ரிக்கியாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கேம் அவங்க ஹோமில் நடக்குதுன்னா வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி தெரில எனக்கு யுனைடெட் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து ஹல் சிட்டி வந்து தே ரேன் ஓவர் அஸ், சுத்தமா செஞ்சு விட்டாங்க. சரியான சைடு, என்ன டிஃபென்ஸ், யப்பா சாடா இருக்காங்கடா அவனுங்க. எஸ், அதை பார்த்தேன், நீ லைவ் போட்டிருந்த. நான் வந்து அந்த லைவ் கீழே சாப்பிட்டுட்டே வந்து மேட்சை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதாவது யுனைடெட் வந்து ஏன்னா கேரிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தார். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து யுனைடெட் தான் அந்த கண்டெண்டரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஹல் சிட்டியோட ஓகே ஹல் நல்லா விளாண்டாங்க எல்லாம் ஓகே, யுனைடெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளாடவே இல்லை சுத்தமாக. யூஸ்வலாக அட்டாக் நல்லாயிருக்கும், டிஃபென்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், அட்டாக்கும் கோல் வரல. டிஃபென்ஸ்லாம் நீ பார்த்தேன்னு அந்த செட் பீஸ் டிஃபென்ஸ்லாம் அந்த மெக்வேர் வந்து உங்கள் பிளேயரே பிடிச்சிட்டு நிற்கிறான், ஹெவன் வந்து டோட்டலாக அன்மார்க் பண்ணிட்டான். ஸோ இந்த ரெண்டு பேரும் சென்டர் பேக் காம்போவாக வச்சு விளாடும் போது மேஜர் வல்னரபிள் ஸ்பாட் ராது. நீங்கள் மிட்ஃபீல்டில் எத்தனை பிளேயர் வேணாலும் வாங்கலாம், இப்போ பலேபா கூட வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க மெயினுவை இறக்காமல் ரெண்டு புதுசாக வாங்கின மிட்ஃபீல்டர்ஸை ஒரே அடியாக இறக்குறீங்க. இல்லை ப்ரூனோவும் ஃபார்மில் இல்லை, ஸோ மிட்ஃபீல்ட் அங்கேயே அவுட்டு. பேக் லைனில் நீ பார்த்தனா உங்களுக்கு லெஃப்ட் பேக் டார்கெட் பண்ணுறீங்க, எனக்கு என்ன ஒரு சென்டர் பேக்கையும் டார்கெட் பண்ணுங்கன்னு. டெலைட் எப்போ வருது, எப்போ லிசாண்ட்ரோ வருது, அது வரைக்கும் சீசன் தாங்குமா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒன் கேம் ஃப்ளாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வந்து இல்லை எனக்கு வந்து ஒன் கேம் இந்த மேட்ச் போயிடுச்சு அவ்வளோதான், அது மாதிரி தான் தோணுது. பிகாஸ் நம்ம பார்த்தோன்னு வையன், அவனுங்க வந்து 2 கோல் அடித்தாங்க, 2 பேருமே சென்டர் பேக்ஸ், அஜாய் மெண்டி, ரெண்டுமே வந்து செட் பீசஸ்ஸு. யுனைடெட் செட் பீஸ் டிஃபெண்டிங் வந்து மகா மட்டமாக இருக்குது, அதை 100% இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதை தாண்டி நீ கேம்னு பார்த்தனா 70% பொசிஷன், 600 பாஸ், 20 ஷாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த கிளினிக்காலிட்டி சுத்தமாக இல்லை. ஷாட் அடிச்சாங்களே தவிர அந்த ஆன் டார்கெட் இல்லை. 30 கிராஸ் மேலே போட்டாங்க, ஆனால் அங்கே ஒரு டார்கெட் மேலே இல்லை. செஸ்கோ லாஸ்ட் மினிட்ஸில் தான் வந்தான். ஆடின அட்டாக் பார்த்தீங்கன்னா குன்யா, டோர்கு, எம்புஎம்மா 3 பேருமே ஃபால்ஸ் 9 அண்ட் விங்கர்ஸ் தான். ஓகேயா, ஸோ இதில் ஒரு டார்கெட் மேலே இல்லாமல் அத்தனை கிராஸ் போட்டு, ஏன்னா அவங்களால அந்த வந்து இந்த பார்க் த பஸ்ஸை பிரேக் பண்ண முடியல அந்த லோ பிளாக்கை. ஸோ அதனால் ஃபுல்லாக கிராஸ் போட்டு ட்ரை பண்ணாங்க. அண்ட் சாண்டோஸ் அண்ட் டீலமான் சுத்தமாக கேமில் இல்லை, அவன் வந்து காலி பண்ணிட்டாங்க. அதான் அந்த ஹெவனும் வந்து இந்த ப்ரீ சீசனில் விளாண்ட லெவலுக்கு விளாட்ல, இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு லெவல்ஸு. அண்ட் மெயினும் நீ ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்ட, பிகாஸ் மெயினு தான் வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளேயர்ஸாக வந்தார். மெயினோ, ராஷ்வர்ட் அண்ட் லிசாண்ட்ரோ கடைசியாக வந்தாங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜஸ் வரையும் வேர்ல்ட் கப்பில் போனனால அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் கேம் டைம் இல்லை, அதனால 3 பேரும் பெஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ராஷ்வர்ட் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க, கொடுத்து
பெஞ்ச்லேருந்து செகண்ட் ஹாஃபே வந்தார் பிகாஸ் டோர்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப புவராக இருந்துச்சு. ராஷ்வர்ட் கண்டிப்பாக பெட்டராகவே தான் விளாண்டாருன்னு சொல்லுவேன். அதையும் தாண்டி வேற லெவலில் விளாட்லாம், இன்னைக்கு விளாட்ல. பட் இந்த கேமில் ஒரு 2 பேர் மட்டும்தான் நல்லா விளாண்டாங்க. கோல் கீப்பர் சென்னா லாமன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பரான சேவ்ஸ் போடுவார். அண்ட் ஹாரி மெக்வேர் செகண்ட் ஹாஃபில் எங்களோட பெஸ்ட் அட்டாக்கிங் பிளேயர் ஹாரி மெக்வேர். நீ பார்த்தனா சென்டர் பேக்ல பாலை எடுத்துட்டு ஓடி போறது, பாஸ போடுறது, ஷாட் அடிக்கிறது எல்லாமே மெக்வேர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அந்த தான் மஸ்ராவியை பிடிச்சி நிறுத்தினா அது ஓகேடா, அது வந்து எப்பயாவது நடக்கதான் செய்யும். அது வந்து சரி, அவங்க ஆப்போனன்ட் பிளேயர் நினைச்சு உன் பிளேயர் நீ வந்து டாக்கிள் பண்ணா இடிப்பா, அதெல்லாம் நார்மலான விஷயம் தான். நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன்டா, 2-3 இன்சிடென்ட்ல உங்க பிளேயரே அவன் பிடிச்சி நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு மெக்வேர் இப்படி போராடுறத பாக்குறேன். நல்லா ஆட்டு இருந்தாரு. போர்லாம் கிடையாது, ஒரு மொமெண்ட் மட்டும்தான் அப்படி ஆச்சு. மேட்ச் ஃபுல்லா நீ பார்த்தனா கண்டிப்பா போர் சொல்லுவான் யுனைடெட்ல. அதுல எப்படி நீ முடிஞ்சுன்னு சொல்ல பாரு, 70% நம்ம தான் வச்சிருக்கோம். 600 பாஸ் போடுறீங்க, 20 ஷாட் அடிக்கிறீங்க, ஒரு கோல் கூட ஒரு ப்ரொமோட்டட் சைட் கூட அடிக்க முடியலன்னா நீ உன் சென்டர் பேக் என்ன சொல்வ? அது ப்ளேம் பண்ண முடியாது. 2 கோலுமே வந்து செட் பீஸ்ல போச்சு. செட் பீஸ்ன்றது ஒரு டீமா டிஃபெண்ட் பண்றது. ஓகே, நீ வந்து சென்டர் பேக்ஸ குத்தம் சொல்ல முடியாது. ஆனா அங்க மெயினா இருந்தது எய்டன் ஹெவன் அண்ட் அந்த ஒரு கோலுக்கு எய்டன் ஹெவன் அண்ட் மெக்வேரோட பொசிஷனிங் அண்ட் மார்க்கிங் ரொம்ப போரா இருந்தது. லிட்டரலா அவங்க 2 பேர் தான் ப்ளேம் எடுக்கணும். அந்த சைடு கோல் போனதுக்கு மெக்வேரோட மார்க்கிங் போரா இருந்தது. அங்கேருந்து போயிடுச்சு. அண்ட் ஃபார் போஸ்ட்ல நீ பார்த்தனா எய்டன் ஹெவன் இருப்பான், அவனுமே போரா பண்ணிருப்பான். ஸோ அந்த ரீபவுண்ட் வச்சு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேர் தான் அந்த கோலுக்கு ப்ளேம் எடுத்தே ஆகணும். நீ வேணா நெக்ஸ்ட் கோலுக்கு வேணா நீ சொல்லலாம் யாராவது சேர்ந்து பண்ணியிருக்கலாம்னு. அந்த கோல் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒருத்தர்னா பரவாயில்ல, சென்டர் பேக்கில் 2 பேருமே இப்படி பண்ணும்போது கொஞ்சம் அது என்ன கோல்ஸ் சில சமயம் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஒரு கோல் அந்த மாதிரி போவோம், சில சமயம் 2 கோலும் போவோம். பட் உனக்கு இவ்வளோ பால் இருக்கு, இவ்வளோ குவாலிட்டியான அட்டாக்கர்ஸ் டீம்ல இருக்கும் போது உன்னால ஒரு கோல் கூட ப்ரொமோட்டட் டீம் கூட அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். அங்கேயே வந்து நீ கேமை தோத்துருவ, அவ்வளோதான். நமக்கு தெரியும் அந்த மாதிரி ப்ரொமோட் ஆன டீம்ஸ், சின்ன டீம்ஸ் அவங்கலாம் வந்து செட் பீஸை பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க, கோல்ஸும் அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி நம்ம அவங்களோட அதிகமாக கோல்ஸ் இந்த மாதிரி டீம்ஸோட நீ 3 கோல் 4 கோல் அடிக்கணும். நீ அடிச்சிங்க பார்த்தியா, கவுண்ட்ரியோட 3 அதிகமாகவே அடிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி விளாடணும். ப்ரீ சீசனும் டீசெண்டாக பண்ணாங்க. பட் அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சோகமாகவும் இல்லை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதுதான் பிகினிங் ஆஃப் த சீசனு. அதை சொன்னேன் நான் வந்து ஃபஸ்ட்டு தோத்தா டாப் 4ல் முடிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு பெரிய வேக்கப் காலு ட்ரான்ஸ்ஃபர் சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா மிலானோட தோத்ததுக்கே வந்து உடனே பலேபா டீலை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைலில் எங்களுக்கு பிளேயரே கிடையாது. ஸோ செமையாக மிட்ஃபீல்ட் ரீபில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைனால அவங்க டெஃபினட்டாக இன்னொரு ஒன் ஆர் 2 சைனிங்ஸ், எஸ்பெஷலி அந்த லெஃப்ட் பேக் இப்போ ஆல்ரெடி வந்து ஹாலை பார்க்குறாங்க. அதை தாண்டி பால்டே பார்க்குறாங்க பார்சலோனால. பட் அதையும் தாண்டி அவனுக்கு வந்து சென்டர் பேக் அண்ட் ஸ்ட்ரைக்கர், பிகாஸ் நிறையா கிராஸ் போட்டாங்க. அங்கே டார்கெட் மேனே இல்லை, வெறும் செஸ்கோ மட்டும்தான் இருக்கான். ஸோ ஜான் பிலிப் மட்டேட்டாவை பார்க்குறாங்க. கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து 1 இயர் தான் இருக்குது டீலில். ஸோ ஃப்ரீயாக சீப்பாக வரும். அண்ட் அதே மாதிரி சென்டர் பேக்கும் வந்து லிசாண்ட்ரோ அண்ட் இப்போது டெலிட் அவங்க எல்லாமே வந்து ட்ரைனிங்க்கு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அங்கே ஒரு கொலாப்ஸாக இருக்குது, நிறையா இன்ஜுரி ப்ரோனாக இருக்காங்க, அங்கேயும் பார்ப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் இந்த லெஃப்ட் பேக் அண்ட் மிஞ்சி போனால் ஸ்ட்ரைக்கர் அந்த சைனிங்கை வந்து இந்த லாஸ் பண்ணலன்னு வையேன், கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. ஸோ இந்த லாஸை போட்டு அந்த ஒரு வேக்கப் கால் கொடுத்தனால இப்போ ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டீமு கேரிக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேரிக் அண்ட் பிளேயர்ஸ் கையில் தான் இருக்குது. எஸ், கண்டிப்பாக. ஆனால் நீ சொன்ன மாதிரி இத்தனை ஸ்டாட்ஸ் இருந்தாலுமே கோல்ஸ் வரப்போகிற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் அமையலை. ஸோ அதனால் அது நெக்ஸ்ட் கேம்ஸில் அது திருத்திப்பாங்களான்னு பார்க்கும். அண்ட் சொலாக்கிஸ் வந்து யார் அவங்க கீப்பர் சூப்பராக பண்ணான். அண்ட் அவங்க பிளேயர் ஓலி மெக்பர்னி சூப்பராக விளாண்டாரு, பயங்கரமாக ட்ரிபிள் பண்ணிலாம் போனார். அண்ட் இப்போ அவங்க ஹல் சிட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க 30 செகண்டுக்கு, சூப்பராக அவங்க அட்வினும் குக் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க அந்த டைகர் செலப்ரேஷன் ஆஸ் அ ஹோலாக வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். அதாவது ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் இந்த வீக். ஸோ அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ எஸ், இது வந்து 1 கேம் இதுவாக இருந்துச்சுன்னா யுனைடெட் ஃபேன்ஸுக்கு பிரச்சனை இருக்கா. நெக்ஸ்ட் கேம் இன்னொரு ப்ரொமோட்டட் சைட் இப்ஸ்விச்சோட அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்கும். ஓல்ட் ட்ராஃபர்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேமுக்கு போவோம். நெக்ஸ்ட் கேம் மான்செஸ்டர் சிட்டி 2 போர்ன்மவுத் 1 ஹோமில். ஆஸ் யூஷுவல் மான்செஸ்டர் சிட்டி ஃபார்முலா லாஸ்ட் மொமெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கேமை டோட்டலாக மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேன் சிட்டி புவராக விளாண்டாங்க.
அதாவது ஒரு ரிதம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. மெயின் பிளேயர்ஸான ஹாலாண்டு ஃபோர்டனு எல்லாம் வந்து போரா விளாண்டாங்க. அதுவும் ஹாலாண்ட்லாம் ஹேர் கட்டை போட்டு வந்துட்டு ஃபுட்பால் மறந்துட்டானா என்னன்னு தெரியல. அவன் அந்த மாதிரி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அவன் போரா ஆடி இருக்கான், ஓப்பன் சான்சஸ் விட்றான், ரொம்பவே போராக இருந்தது. இன்றைக்கி என்னடா எதுவுமே செட் ஆகலையேன்ற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோலும் அடித்து வச்சுட்டாங்க, இவங்க கோலும் அடிக்காமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே ஒரு காலி ஆக போதோ ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நீ பார்த்தனா 2 பெரிய டீம்ஸ் வந்து அப்செட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி போர்ன்மவுத் அப்செட் பண்ண போகிறாங்களான்னு நினைக்கும் போது ரியான் செர்கி சப்பா வந்து கேமை மாற்றிட்டான்லாம். தயவு செஞ்சு அவங்க வந்து மரஸ்கா ரியான் செர்கியை போட்டு விளாண்டா அவங்க இன்னுமே பெட்டராக இது பண்ணலாம். ஃபோர்டன் தான் வேணுன்ற மாதிரி அவர் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார். ஸோ செர்கி பெஞ்சிலேருந்தே வந்து 2 அசிஸ்ட்டை போட்டு குவார்டியோல் அண்ட் குவை ஆளுக்கு ஒரு கோல் வச்சு மேட்சை முடிச்சிட்டாங்க. உண்மையிலே சம ஸ்டார்ட். அதாவது நல்லா விளாடும் போது ஜெயிக்கிறது தான் இங்கே மேட்ரு. ஏன்னா நல்லா விளாடும் போது எல்லாருமே ஜெயிக்கலாம். நல்லா விளாடாத போது ரிசல்ட் பார்த்து 3 பாயிண்ட். என்ன போர்ன்மவுத் சும்மா டீம் கிடையாது, அவங்க டாப் 6 முடிச்சாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் என்சோ மரஸ்காவுக்கு. அண்ட் குவைஹி சிடிஎம் போட்டு ட்ரை பண்ணாங்க. ரீகோ லிவிஸ் ரைட் பேக்காக இருந்தாலும் அவரும் இன்வெர்டைஸ் மிட்ஃபீல்ட் வந்தார். ஸோ எல்லாமே மிட்ஃபீல்டு அட்டாக் ரொம்ப அட்டாக்கிங் மைண்டாக இருந்தது. ஸோ டிஃபென்ஸ் கொஞ்சம் ரொம்பவே வல்னரபுளாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில சிட்டி. ஆமாம், 100%. நம்ம இது வந்து ஒரு பெப் கிளாசிக்னு சொல்லலாம். எப்போதுமே இந்த அவங்க டைட்டில் வின்னிங் சீசன்ஸாக இருக்கும். லாஸ்ட் 10 வருஷத்தில் முக்கியமான சமயத்தில் நல்லா விளாட்லனாலும் அந்த 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படியாவது. இந்த டிரான்சிஷன் பீரியட், புது மேனேஜர், புது பிளேயர்ஸ், இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டும் இருக்காங்க. அவ்வளோ பேர் சவீனியோ, மார்முஷ், இப்போ நீக்கோ கொன்சாலஸ் மிட்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு 50 மில்லியன் அந்த ரேஞ்சில் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அண்ட் நீ சொன்ன மாதிரி சென்டர் பேக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து செர்கி 15 ப்ரீமியர் லீக் அசிஸ்ட் லாஸ்ட் சீசன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 15ன்றது 12 சரி, அந்த நம்பர் வந்து எப்போதுமே வந்து ஒரு டாப் அசிஸ்டாக வந்துடும் அந்த சீசனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். லெஃப்ட் விங்கில் டோக்கும் உள்ளே வந்துட்டாருன்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். ஹாலாண்ட் அந்த நார்வே ஃபார்மை பிடிச்சாங்கன்னா வேற லெவலில் ஆடலாம். பட் பாப்போம், இன்னும் அந்த டிரான்சிஷன் மொமெண்ட் இருக்கு. புவாடியர் வாங்கிட்டு இருக்காங்க 100 மில்லியன். என்சோ ஃபெர்னாண்டஸ், புவாடி அண்ட் என்சோவையும் பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ ரெண்டு வாங்கிட்டாங்கன்னா பெரிய ரீபில்ட். நிறைய பிளேயர்ஸ் வெளியே போறாங்க. பெப்பு வெளியே போயிட்டாரு, மரஸ்கா நியூ பிளேயர்ஸ் உள்ள வராங்க. ஸோ சிட்டி வந்து ஒன்று செம சீசனா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே அந்த 4-5 அந்த பொசிஷன்ல அப்பயும் யூசிஎல் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஸ்குவாட் இருக்கு அவங்களுக்கு. பட் பார்க்கணும் எந்த சைடுல முடிக்கிறாங்க அந்த யூசிஎல் ஸ்பாட்ஸ்ல. டாப் எண்ட்ல முடிக்கிறாங்களா, பாட்டம் எண்ட்ல முடிக்கிறாங்களா? எவ்வளோ வஸ்டா போனாலுமே டாப் 4ல முடிச்சிடுவாங்க சிட்டி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்குவாட் இருக்கு. ஸோ அதனால எனக்கு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிளேயர்ஸும் இருக்காங்க. என்சோ மரஸ்கா புதுசாக பண்ணி இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க அவ்வளோலாம் ஃபம்பிளாக போக மாட்டாங்க. இந்த மேட்சே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது. ஸோ அதனால் டாப் 4 தான் முடிப்பாங்க. அது எவ்வளோ மோசமாக ரன்னாக இருந்தாலும் எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. இன்னும் சில சைனிங்ஸ்லாம் போட்டு இன்னும் டைம் கொடுத்து அவர் ஃபார்முலா அண்ட் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, செட்டில் ஆச்சுன்னா எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். அண்ட் மெயின் பிளேயர்ஸ் இன்னும் ஃபார்முக்கு வரல, அவங்களும் வந்துட்டாங்கன்னா சிட்டி வில் பி பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் பெப்பு லெவலுக்காக சொல்லேன், பெப்பு லெவலுக்கு வர முடியாது. ஏன்னா பெப்பு அங்கே இருக்கார். எப்படி ஃபர்கியூசன் யுனைடெட் விட்டு போனோன்னா யுனைடெட் ஸ்ட்ரகிள் ஆனாங்களோ அதேமாதிரி பெப்பு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பீரியட் இருக்க போகுது. ஸோ அவரை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, டைம் கொடுத்து என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா சார் அலெக்ஸ் போகும்போது பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஓல்டு வயசான டீமை விட்டுட்டு போனார். இப்போ இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து வேர்ல்டு பீட்டர்ஸ். ஹாலாண்டு, குவேஹி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி எலியட் ஆண்டர்சன்லாம் அப்புறம் நம்ம வந்து அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ பெரிய டிரான்சிஷன் சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னா லெகசி வைஸ்ரா, லெகசி வைஸ் சொல்றேன். லெகசி வைஸ் ஏன்னா சார் அலெக்ஸ் 13 பிஎல் அவர் அச்சு கொடுத்து போனதுக்கப்புறம் இப்போ வரையும் அடிக்கல. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு மேனேஜர் போனதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்குவாடை விட்டுரு, அந்த காலம் வேற, இந்த எல்லா டைமிங் வேற. இப்போ பெப் கார்டியோலா வந்ததுக்கப்புறம் தான் சிட்டிக்கு ஒரு லெகசியே வந்திருக்கு. ஸோ அவர் 10 வருஷம் பீரியட் நல்லா பண்ணிட்டு போகும்போது டெஃபினட்டாக அந்த டிரான்சிஷன் பீரியட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி மென்ஷன் பண்ணேன். பட் நீ சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மாடர்ன் டே ஸ்குவாட் டெஃபினட்டாக இங்கே தான் பெட்டராக இருக்கும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ப்ளஸ் அவங்கள்ட்ட காசுக்கு பிரச்சனையே கிடையாது. சாலிடாக பிளேயர்ஸ் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதுவும் இந்த சீசன்னா வந்து இந்த ஒமார் மார்முஷ் லோன் அண்ட் ஆப்ளிகேஷன் டு பை இருக்குது. அந்த காசையும் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க. இதான் ஒரு சிங்கிள் சீசனில் அதிக சேல் ரெவென்யூ வந்த ஒரு சீசன்னு சொல்லலாம் ஆல் கிளப்ஸுக்கு இன்க்ளூடிங். ஸோ காசையும் நிறையா உள்ளே கொண்டு வராங்க. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீசனாக இருக்கும் சிட்டிக்கு. பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்ட்டு.
அண்ட் எஸ் நெக்ஸ்ட் கேம் வந்து இது டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் நியூ கேசில் எல்லா மெயின் பிளேயர் அவங்க மேனேஜர் எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. அதற்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இன்னும் ப்ராப்பராக வாங்கலை. ஓகே, நமக்கு லிவர்பூலுக்கு வந்து ஒரு ஈஸி வின்னாக இருக்கும்னு நினச்சேன். பட் நியூ கேசில் வின் பண்ணியிருப்பாங்க. கடைசி நிமிஷம் வரையும் 2-1 லீடில் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு பெனால்ட்டி கிடச்சி அவங்க ஸ்டார் பிளேயர் சொபோஸ்லாய் ஸ்கோர் பண்ணி 2-2 ஒரு ட்ரால முடிச்சாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஆஃப் த சர்ப்ரைசஸ் ஆஃப் த வீக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் என்னதான் நியூ கேசல் ஹோமாக இருந்தாலும் நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு. அண்ட் அங்கே லிவர்பூலுக்கு வந்த மேனேஜரும் சும்மா கிடையாது, அண்டோனி இரையோலா. ஸோ அவங்களுக்கு ஒரு டாப் ஸ்குவாட் இருக்குது. பட் நியூ கேசல் வந்து நம்ம எல்லாரையும் வந்து தப்பாக ராங்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பிளேயரை விற்றாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸாக சாலிடாக போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கோல். எலாங்கா வந்து அந்த பேஸை யூஸ் பண்ணி அன்ஸ்டாப்பபிள் ஏர்லி லீடு. வில்லாக்கு வந்து 2வது கோல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேக்போவும் ஒரு கோல். அவரும் வந்து இப்போ ஸ்பர்ஸா சிட்டியா அந்த டிரான்ஸ்ஃபர் டைலமாவும் இருக்கு. அண்ட் லிவர்பூல் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 2 விங்கர்ஸாவது வாங்கணும். அவங்க ஒரு பார்கோலா சைனிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 டீமே வந்து சம்மர் டிரான்சிஷன் பீரியடில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ட்ரா ரிசல்ட் கிடச்சிருச்சு. உனக்கு என்ன தோணுச்சு இந்த ரிசல்ட்டை பற்றி? இல்லை ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இப்போ லிவர்பூலுக்குமே அவங்க ஸ்குவாட் தின்னாக இருக்குது. அவங்களுக்கு சைட்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. அட் த சேம் டைம் நியூ கேசலுக்கு பிளேயர்ஸ் நிறைய பேர், அதாவது டொனாலி, புருனோஜி, ஆண்டனி கார்டன் கிட்டத்தட்ட மொத்தமாகவே காலி. ஓகேயா, மேனேஜரும் போயிட்டார். ஜெசேல் உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் இருக்கிற ஸ்குவாட் பிளேயர்ஸை வச்சு ஒரு நல்ல பிளே. ஆனால் எப்போதுமே சென்ட் ஜேம்ஸஸ் பார்க் நாட் அன் ஈஸி பிளேஸ் டு பிளே, அதையும் நம்ம சொல்லணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். பட் இருந்தாலும் நான் வந்து லிவர்பூல் தான் ஜெயிப்பான் நானுமே நினச்சேன். பட் கண்டிப்பாக இது சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் தான். ஏன்னா லிவர்பூல் அட்டாக் நல்லாவே பண்ணாங்க, பட் கோல்ஸ் பெருசாக வரல. அந்த 2 கோலுக்குமே சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நியூ கேசல் கோல்ஸ் நீ பார்த்தனா அவங்க அட்டாக்லேருந்து அந்த டிரான்சிஷன் கவுண்டரில் போய் தான் அடிச்சிருப்பாங்க. வில்லா கோலுமே சரி, எலங்கா கோலுமே சரி. ஸோ கிளியராக தெரியுது அவங்க டிஃபென்ஸ் வந்து இனிமேல் இப்போ ஜாக்வெட் புது டிஃபெண்டர் வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது. அட் த சேம் டைம் சாலா ரீப்ளேஸ்மெண்ட் குமோஹா வச்சு விளாட்றாங்க. விக்டர் முனியோஸ் எல்லாமே ரைட் ஃபுட்டட் பிளேயர்ஸ். அவங்களுக்குமே டைம் எடுக்கும். இன்னுமே அதான் சொல்கிறேன், லிவர்பூலுமே வந்து செட்டில் ஆக டெஃபினட்டாக டைம் எடுக்கும். அண்ட் இந்த ரிசல்ட் கடைசி நிமிஷத்தில் லிவிஸ் ஹாலோட இதனால மிஸ்டேக்னால பெனால்ட்டி கன்சிடர் ஆகி ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தோக்குறதுக்கு ட்ரா கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்டாக ஃபீல் ஆகும். பட் எனிவேஸ் 2 பாயிண்ட்ஸ் லாஸ் ஃபார் போத் த டீம்ஸ். ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். லிவர்பூலுமே சரி, நியூ கேசலுமே சரி. பட் லிவர்பூல் ஆண்டோனி ஏரியாவில் கீழே எப்படியாவது அந்த 5th ஸ்பாட்டை எடுத்துருவாங்கன்றதையும் சொன்னோம் நம்ம. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இன்னும் ஸ்டிக் பண்ணுறேன், அப்படி தான் போகுதுன்னு. ஸோ ஓகே, நியூ கேசல் ஹோம் அவே போய் ஒரு பாயிண்ட் வந்து வி கேன் டேக் இட். இது வந்து லிவர்பூலுக்கு செம பாயிண்ட்டு, நியூ கேசலுக்கு பெரிய ட்ராப் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம். பிகாஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக டஃப்பாக தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸு. பட் இப்போ ஒரு அந்த நீக்கோ கொன்சாலஸ் சைனிங்கை போட போகிறாங்க சிட்டிலேருந்து, ஒரு ஸ்மார்ட்டான மூவு. ஸோ அந்த மாதிரி இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் கொஞ்சம் பிளேயர்ஸை வாங்கி போட்டாங்கன்னா ஒரு யூரோப்பியன் புஷ் பண்ணலாம். பட் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த யூரோப்பியன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட் கேம் கேம் ஆஃப் த வீக். அதாவது இப்போ ஜஸ்ட் நான் லைவை முடிச்சுட்டு வரேன். செல்சி வர்சஸ் ஃபுல்ஹாம் கிரேவன் காட்டேஜில் ஒரு அட்டாக்கிங் மாஸ்டர் கிளாஸ். 2 டீமும் சூப்பராக பண்ணாங்க. எக்ஸ் ரியல் மேட்ரிட் பாஸ் ஆர்பெலோவா ஃபுல்ஹாமுக்கு அண்ட் ஜாபி அலோன்சோ செல்சிக்கு. இந்த மேட்ச்சுக்கு தான் ஈகராலாம் வெயிட் பண்ணாங்க. அந்த மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் வெறித்தனமாக போச்சு. 2 டீமுக்கும் டிஃபென்ஸ் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அட்டாக்கு செம்ம அட்டாக்கிங் கேம். 2 பேரும் மாற்றி செம்மையாக அட்டாக் பண்ணாங்க. செல்சிக்கு 2 கோல் பால்மராக இருக்கட்டும் அண்டு இவராக இருக்கணும் மார்கன் ராயஸ் ஆளுக்கு ஒரு கோலு. பால்மர்லாம் இன்றைக்கி வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வாட்டி கம்பேக் பால்மரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த சீசன் நினைக்கிறேன். ஜாவோ பெட்ரோ ஃபஸ்ட்டு 30 செகண்டே வர கோல் வச்சார். ஸோ எல்லாமே அட்டாக் வைஸ் செல்சிக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நம்ம ராபர்ட் சாnchez இருக்கார். மாப்பிள்ள ராபர்ட் சாnchez வந்து வேலையை பார்த்து விட்டார். இன்றைக்குமே ஒரு மிஸ்டேக்கு, 2 மிஸ்டேக்குன்னே சொல்லலாம் எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ டிஃபென்ஸுமே 3 பேக் போட்டு ஆடுறாங்க. நிறைய மேக்ஸிம் லக்ரா அண்ட் யங் டிஃபெண்டர்ஸ் தான் இருக்காங்க பேக்லைனில். ஸோ டிஃபென்ஸ் இன்னும் லைட்டாக வீக்காக இருக்குது. ஆனால் 2 டீமுமே 2 மேனேஜர்ஸுமே அட்டாக்கை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியுது. அண்ட்
ஃபுல்லாக வந்து 3-1 ஆனதுக்கப்புறமும் விடவே இல்லை, செம்மையாக அட்டாக் பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஓகே பின்னாடி வல்னரபுளாக இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அவங்க பிரேவாக ஆடினாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவங்க கோல் விட்டுருந்தாலும் பொசிஷன் அவங்க தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளே வைஸும் சூப்பராக விளாண்டாங்க. அண்ட் முக்கியமாக லாஸ்ட் சீசன் அந்த மார்க்கோ சில்வா ஜாஷ் கிங்கை கொண்டு வந்தார் அகாடமிலேருந்து, பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டான்டா. ஜாஷ் கிங் வந்து வெறித்தனமாக ஆடுறான், செம குயிக்காக இருக்கான், ஷார்ப்பாக இருக்கான், செம கோல் அடித்தான் இன்றைக்கி. அண்ட் கொன்சாலோ கார்சியா ஃபார்மர் ரியல் மேட்ரிட் பிளேயர், அவரும் ஒரு கோல் அடிச்சார். ஸோ ஆஸ் அ நியூட்ரலாக இந்த கேம் வந்து சூப்பராக போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜாபி அலோன்சோ அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்க. எஸ் 100% அந்த 3-4-3 ஃபார்மேஷனை போட்டு ஃப்ரண்ட் 3 பேருமே ஃபயர் பண்ணி சொருகிட்டாங்க. பாமர் அண்ட் பெட்ரோ கோல் அண்ட் அசிஸ்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து இந்த 2 பிளேயர் தான் வந்து க்ரூஷியலாக இருப்பாங்கன்னு சொன்னோம் செல்சிக்கு இந்த ஹோல் இயருமே. ஏற்ற மாதிரியே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸையும் போட்டாங்க. நியூ சைனிங் லக்ராவும் ஒரு அசிஸ்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன நினச்சோம், ஃபுல்ஹாம் அந்த ஒரு ரெலிகேஷன் பேட்டிலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தோணுது. பிகாஸ் இந்த நல்ல மேனேஜர் அர்பலோவா அண்ட் அந்த பிளேயர்ஸை கொண்டு வந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் கொன்சாலோ கார்சியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் டேலே வந்து அந்த ஸ்கோரிங்கை ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அவங்க ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி நியூ சீசனை ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த செல்சி ஸ்குவாடு வந்து நமக்கு தெரியும் பயங்கர ஸ்டாக்டாக, அதுவும் இந்த வருஷம் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வேறு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாபி அலோன்சோ வேறு லெவல் மேனேஜர். ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2-3 ரிசல்ட் வந்து என்னதான் லாஸாக இருந்தாலும் ஒரு செம கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும் ஃபுல்ஹாமுக்கு. இன்னும் ஒரு விஷயம் செல்சி பற்றி எனக்கு சத்தியமாக புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பிச்சில் எல்லா பொசிஷன்லையும் கண்ட மேனிக்கு பிளேயர் வாங்குறாங்க, ஆனால் ஒரு கோல் கீப்பர் மட்டும் வாங்க மாட்டுறாங்க. செல்சி ஃபேன்ஸ் சொல்லுங்க, என்ன பண்றாங்க? ஏன் அந்த ஒரு பொசிஷனை மட்டும் ஸ்ட்ரென்தனே பண்ண மாட்டீங்க? பல வருஷமா அதே சான்சஸோட மல்லு கட்டிட்டு அது வரைக்கும் தான் நமக்கு நல்லது. சீசனுக்கு சீசன் மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது செல்சிட்டேருந்து. டியோகோ கோஸ்டா மார்க்கெட்டில் இருக்காரு, FC போட்டால் தான் விளாண்டுருக்காரு, அவர் டார்கெட் பண்ணாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் சான்சஸே நம்புறேன்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸு 3 பேக் போடுறாங்க, நான் சொல்கிறேன் 3 பேக் போடுறாங்க. லக்ரா வாங்கியிருந்தாலும் லக்ரா வந்து சூப்பர்மேன் கிடையாது. கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து டீசெண்டான டிஃபெண்டர் தான். பட் ஆனால் டிபெண்டபுளாக நீங்கள் இருக்குன்னா இன்னும் மித்த சைடில் இருக்கிற 2 டிஃபெண்டர்ஸும் விளாடணும். இன்றைக்கி அச்சயப்பாங்க போட்டார், போன சீசனே நல்லா அப்பப்போ நல்லா விளாண்டாரு. ஸோ அதனால் 3 பேக் அண்ட் சான்சஸ் மேலே ரொம்ப டிபெண்டன்சி இருக்குது. ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் வந்துச்சுன்னா, இப்போ இன்றைக்கே 2 விட்டாங்க. ஸோ அவங்களால கோல் அடிக்க முடியலன்ற போது கண்டிப்பாக அந்த டிஃபென்ஸ் மைனஸாக இருக்கும். இன்றைக்கி அவங்க வந்து அட்டாக் காப்பாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக திங்ஸ் டு ஒர்க் ஆன். அண்ட் ராபர்ட் சான்சஸ் இருக்க வரைக்கும் ஆப்பனன்ஸ்க்கு நல்லது. ஸோ கேமை ஈக்குவலாக போவாங்க, அதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா செல்சி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆவாங்க. கோல் கீப்பிங் வந்து சும்மா ஜோக் கிடையாது. ஏன்னா ஒரு கோல் இப்போ அவர் விட்டுற கோல்னால தான் ஃபுல்லாக கேமுக்குள்ளே வந்தாங்க. இல்லைனா செல்சி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கலாம் இந்த மேட்ச். ஸோ அவங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் முடியறதுக்குள்ள கன்சிடர் பண்ணணும் தான் நான் சொல்லலாம் கோல் கீப்பிங் பொசிஷனை. எஸ் ஆமாம், கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேம் வீக் வந்து அந்த ஒரு ஹையில் வருவாங்க எல்லா டீம்ஸுமே சரி. ஸோ அதனால அந்த 3 பாயிண்ட்ஸுன்றது செம பூஸ்டாக இருக்கும் ஜாபி அலோன்சோக்கும் செல்சிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேம் வீக்ஸில் இந்த 2 டீமும் எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்ச், ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிகாஸ் தொடர்ந்து 2 சீசன் 17th முடித்த டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர்ஸ் பயங்கர சைனிங்ஸ் 100 மில்லியனுக்குலாம் சும்மா குமிச்சு போட்டு புது மேனேஜர்னு சொல்லிட்டு வெறித்தனமாக பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இறங்கினாங்க இந்த ப்ரீமியர் லீக் சீசனோட ஃபஸ்ட்டு கேம் வீக்கு. பட் எதிரில் வந்த பிரென்ட்ஃபோர்டு 3-0ன்னு புரட்டி போட்டு எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் பிரென்ட்ஃபோர்டையும் சும்மா சொல்ல முடியாது, ப்ரீ சீசனில் தண்ணி மாதிரி கோல்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி கெவின் ஷாரா அண்ட் அவங்க ஸ்டார் ஸ்ட்ரைக்கர். பட் இந்த 2 பேருமே இந்த மேட்ச்ல கோல் அடிக்கல. 3 கோல் அடிச்சது நீ பார்த்தீங்கன்னா வந்து லூயிஸ் பாட்டரு, ஜானல்ட்டு, கயோடுன்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பிரென்ட்ஃபோர்ட் சைட் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் வீக்ஸில் எப்போதுமே அந்த ஃபேமஸ் விக்ட்ரிஸ் போடுறதுல அவங்க வந்து பழக்கப்பட்டவங்க தான். பட் ஸ்பர்ஸுக்கு எனக்கு புரியல, 3-0 லாஸ்ன்றது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அவே ஃப்ரம் ஹோமு பிரென்ட்ஃபோர்டாக இருந்தாலும் ஒரு கோலுமே அடிக்காமல், எஸ்பெஷலி ஆஃப்டர் ஆல் த சைனிங்ஸ். பட் ஸ்டில் இன்னும் நிறைய சைனிங்ஸ் வந்து சாவினியோ, மார்மூஷ், நீக்கோ கொன்சாலஸ்னு அவங்க 11 வந்து ஃபீஃபால நம்ம மாத்துற மாதிரி மாத்திடுவாங்க போல. ஓ சாரி, கரெக்ட். ஆமா. ஸோ இந்த மாதிரி
இவங்க ஆல்ரெடி மாத்தியஸ் ஃபெர்னாண்டஸ், டொனாலின்னு சொல்லிட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து உனக்கு அந்த டொனாலி, மாத்தியஸ் அண்ட் பர்க்வால் எல்லாம் ஆடினாங்க இன்சைடு. பட் இதெல்லாம் நீ கம்பேர் பண்ணும் போது ஆப்போசிட் சைடில் விளாண்ட சங்காரே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சங்காரே வந்து அல்டிமேட். எஸ். ஆனால் நீ 11 பார்த்தேன்னு தெரில. ஸ்பர்ஸ் அத்தனை பேர் நல்ல பிளேயர்ஸ்லாம் பெஞ்சில் இருந்தாங்க. இந்த 11ல் எனக்கு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? கோல் கீப்பர் கின்ஸ்கி, ஆர்ச்சி கிரே கேப்டன், பர்க்வால் இன் மிட்ஃபீல்டு, மைக்கி மோர் இன் அட்டாக்கு, 4 அகாடமி பிளேயர்ஸ். இத்தனை பிளேயர்ஸ் இருந்தோம் பெஞ்சில். அத்தனை பிளேயர்ஸ் சொலான்கேலேருந்து மேடிசன்லேருந்து அத்தனை பிளேயர்ஸ் இருந்தோம். அவங்க 4 அகாடமி பிளேயர்ஸ் ஆட வச்சுருக்காங்க. கின்ஸ்கி இன் கோல் உனக்கே தெரியும். அத்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச்சில் 15 நிமிஷத்தில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அத்தனை மிஸ்டேக் பண்ணானா அதுக்கப்புறம் அவன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டான். பட் இந்த மேட்ச்லேயும் ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ இவ்வளோ சைனிங்ஸ் போட்டவங்க ஏன் கோல் கீப்பர் பார்க்கல? விக்காரியை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்காரியோட பெட்டர் ஆப்ஷன் வாங்கணும். கின்ஸ்கி எனக்கு பெட்டர் ஆப்ஷனாக தெரில. சரி, நீங்கள் அகாடமியை அப்புறம் இது பண்ணுறீங்க, சூப்பர். ஆனால் நீ யோசிச்சு பாரு, அந்த 11ல் இந்த 4 பேர் பார்க்கும்போது எனக்கு என்னடா ஸ்பர்ஸ் அவ்வளோ சைனிங்ஸ் போட்டாங்கன்னு. நீங்கள் என்னடா இது? ஆர்ச்சி கிரே, பர்க்வால் கூட ஆடிருக்காரு, நிறைய மேட்ச் ஆடிருக்காரு. ஓகே, கிரே போன சீசன் அப்பப்போ ஆடினார். பட் இருந்தாலும் மைக்கி மோர் இவங்களெல்லாம் வச்சு எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் மேட்ச் போட்டதா இல்லை நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாம் மாறுங்க? இப்போ சாவினியோ மார்னிஷ் வந்தால் வேறு மாதிரி போடுவாங்களா? எனக்கு புரியல. ஸோ ஸ்பர்ஸுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக் தான். நிறையா எக்ஸ்பெக்டேஷன் எல்லோரும் வச்சுருந்தாங்க. அவங்க 2 சீசன் 17 முடிச்சிருந்தாலும் இந்த சீசன் பயங்கரமாக ஆட போகிறாங்க, செம்மையாக பண்ண போகிறாங்கன்னா மொதல் மேட்ச்சே பிரெண்ட்ஃபர்டு 3-0 அடிச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய ரியாலிட்டி செக். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாண்டா, இதே மாதிரி தான் வந்து இப்போ நீ வந்து டேபிளில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இந்த யுனைட்டடும் ஸ்பர்ஸும் பாட்டமில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் ஒன்றா உக்காந்துருக்கோம். கஷ்டமாக இருக்குது. 2 பேருமே பயங்கர பாசிட்டிவாக வந்தாங்க இந்த சீசனுக்கு. பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு அடியை போட்டு விட்டு நல்ல ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டினா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ புது பிளேயர்ஸ் வாங்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நியூ மேனேஜர், நியூ பிரின்சிபல்ஸ், நியூ ஃபிலாசபி எல்லாமே. பட் டெஃபினட்டாக வந்து இதுவும் வந்து எனக்கு அந்த ஒரு மேட்ச் மாதிரி தான் தெரியுது. ஃபுல் சீசனும் இதே மாதிரி இருக்க போகிறதுல ஸ்பர்ஸ் கண்டிப்பாக இன்னமும் டாப் 10ல் தான் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் கோயிங் ஆன் டு இப்போ மெயின் கிளப்ஸ் எல்லா மேட்ச் 6 மேட்ச் சொல்லிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்க 4 மேட்ச்சில் நான் ஒரு 2 மேட்ச் எடுத்து விட்றேன். இதில் எனக்கு வந்து நான் இந்த மேட்ச் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுன்ற ஃபீல் ஆன மேட்ச் இப்ஸ்விச் அண்ட் சண்டர்லாண்ட். செம்ம ஈக்குவல் ஃபைட்டாக போச்சு. இப்ஸ்விச் டவுன் பேக் டு ப்ரீமியர் லீக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அண்ட் ஸ்டாப்பேஜ் டைமில் கோல் அடித்து கிளார்க், ஃபார்மர் சண்டர்லாண்ட் பிளேயர் அடித்து கோல் அடித்து 2-1 ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்ஸ்விச்க்கு ஒரு செம்ம ரிசல்ட். பட் இந்த கேம் நீ பார்த்தனா செம்மையாக போச்சு. 2 டீமுமே செம்ம ஈக்குவலாக ஃபைட் பண்ணாங்க. இந்த சைடு முக்கியமாக ஸ்பெஷல் மென்ஷன் என்சிசோ, ஜூலியோ என்சிசோ பாலிங் பண்ணார். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அசிஸ்ட் ஃபஸ்ட்டு கோலுக்கு போட்டதாக இருக்கட்டும், அண்ட் அது கேம் ஃபுல்லாக அவர் ஆப்ரேட் பண்ணதாக இருக்கட்டும். என்ன ஒரு சோகமான விஷயம்னா அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு வெளியே போனார். அண்ட் அங்கேயுமே ஆங்குலோட ஃபஸ்ட்டு கோல் ஃபார் சண்டர்லாண்ட் ஒரு செம ஃப்ரீ கிக்கில் வந்தது. ஸோ கண்டிப்பாக இப்ஸ்விச்க்கு ஒரு செம ரிசல்ட் தான் இது. அண்ட் இன்னொரு கேம் வந்து எவர்டன் கிறிஸ்டல் பேலஸ். எவர்டன் வந்து ஹில் டிக்கின்சனில் 2-0 ஜெயிச்சாங்க. ஸோ அதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விக்ட்ரி தான். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் நம்ம இந்த வாட்டி ரெலிகேஷன் ஃபைட்டுக்கே போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். பிகாஸ் பிளேயர்ஸ் போயிட்டாங்க அண்ட் மேனேஜர் ஒலிவர் கிளாஸ்னரும் போனார். எந்த மேட்சுமே மிஸ்டேக்ஸ் நடந்தது. டியூஸ்பெரி ஹால் போன சீசன் என்ன ஃபார்மில் இருந்தாரோ இந்த சீசன் அதே மாதிரி வச்சு அடித்து முடிச்சிட்டாரு. அண்ட் தியரோ பேரி வந்து அவருமே வந்து ஒரு கோல் வச்சு 2-0 அவங்களுமே கம்ஃபர்டபுளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 2 கேமுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக போச்சு சாட்டர்டே ஃபிக்சர். ஸோ நீ வேறு ஃபிக்சர் ஆமாயா, கரெக்ட். இன்னும் 2 கேம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம லீக் லீடர்ஸ் டாப் ஆஃப் டேபிளில் இருக்க பிரைட்டன் 4-0ன்னு ஒரு த்ராஷிங்கை போட்டாங்க. இந்த வருஷம் UCL விளாடுற ஆஸ்டன் வில்லாவா, அதுவும் ஆஸ்டன் வில்லா ரெட் கார்டு வாங்கியிருப்பீங்கன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ரெட்டுக்கு முன்னாடியே 4 கோல் அடிச்சிட்டாங்கடா அவனுங்க. ஸோ அங்கேயே முடிஞ்சு கேமு. ஸோ டெக்கோய்ப்பர் 1, ஹின்சல்வுட்லாம் 2 நிமிஷத்தில் 2 கோல் அடிப்பார். லின்லாஃப் ஒரு 1 கோலு. ஆக மொத்தத்தில் பிரைட்டன் வந்து செதைச்சிட்டாங்க. நம்ம வந்து ப்ரீமியர் லீக் ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் பிரைட்டன் கண்டிப்பாக யூரோப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒன்றும் புதுசு கிடையாது. பிரைட்டன் எப்போதுமே ஒரு சீசனை செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் பாயிண்டெல்லாம் விட்டு யூரோப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க. எப்போதும் நடக்கிற கதை தான். பட் 4-0 அகெயின்ஸ்ட் ஆஸ்டன் வில்லான்றதுலாம் வந்து
ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட் விக்டரின்னு தான் சொல்லுவேன். ஆஸ்டன் வில்லாக்கு இது ஒரு பெரிய ரியாலிட்டி செக். ஏன்னா என்னதான் ஒனாய் எமரி ஒரு லெஜெண்டரி மேனேஜர் இருந்தாலும் அவங்க நிறையா பிளேயர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வித்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ஸ்குவாடை கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் சீசனில் ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். இல்லைனா இட் வில் பி அ வெரி வெரி லாங் சீசன். எஸ்பெஷலி யூரோப்லேயும் விளாண்டுட்டு ப்ரீமியர் லீக்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு. லாஸ்ட் கேம் வந்து நம்ம லீட்ஸ் யுனைடெட் அவே வின் 1-0ன்னு லாஸ்ட் மொமெண்ட்ஸில் ஒரு ஆண்டான் ஸ்டாக் ஃப்ரீ கிக்கை வச்சு ஜெயிப்பாங்க அகெயின்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். கண்டிப்பாக ஃபாரஸ்ட் அவங்களோட அந்த ஓஃபுல் டேஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம ஒலிவர் கிளாஸ்னரை மேனேஜராக போட்டாலும் அவங்களால இந்த ஓப்பனிங் டே ஆஃப் த ப்ரீமியர் லீக் சீசன் ஹோமில் ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல, கோல் அடிக்க முடியல. அண்ட் லீட்ஸுக்கு லாஸ்ட் சீசனை வந்து அவங்க எஸ்பெஷலி எண்டு சூப்பராக விளாண்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட சீசனை ஒரு வின்னோட, அவே வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 points. ஸோ பயங்கர பாசிட்டிவான ரிசல்ட்னு தான் சொல்லணும் லீட்ஸ் அண்ட் பிரைட்டனுக்கு. அண்ட் செமையா பண்ணிட்டாங்க. சூப்பராக போச்சு இந்த ஃபர்ஸ்ட் கேம் வீக்கு. அஃப்கோர்ஸ் யுனைடெடுக்கு மட்டமாக போச்சு, பட் ஸ்டில் பாசிட்டிவ். பெட்டர் திங்ஸ் டு கம், பெட்டர் பிளேயர்ஸ். இன்னும் இந்த லெஃப்ட் பேக் பொசிஷன் அண்ட் அதர் பொசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறையா டீம்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் நிறையா சைனிங்ஸ் போடுவாங்க. அதனால வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் அடுத்த கேம் வீக்கு ஆல்ரெடி நல்லா வெயிட் பண்ண முடியல. எஸ்பெஷலி ஒரு கேம் தோத்துட்டோன்னா அடுத்த கேமை கொடுங்கடா அப்படின்னு ஆவலா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கேன் நான் இப்போ. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ பக்காவாக முடிஞ்சிருச்சு. அண்ட் மேட்ச் வீக்கும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் செகண்ட் மேட்ச் வீக் ரிவ்யூலாம் வரும். தான் அடுத்தடுத்த மேட்ச் வந்துட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் லீக் ட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லைவு, எல்லா மெயின் வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.